சுந்தர் அண்ணா, நாளைக்கு என்னுடைய மாநில தேர்தல். ஆனா டிவியில் ஒன்று குடியிருப்பு, ஒன்று தேர்தல் பற்றி எல்லாம் பேசினாங்க. அது என்னது? தேர்தல் நடக்கும்போது பெரிய நன்மைகள் இருக்கு. ஒன்றாவது, மொத்த செலவையும் மிச்சம் செய்யலாம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி செலவாகிறது. இரண்டாம், அரசாங்க வேலைகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து விடுகிறது. அதனால் திட்டங்கள் தடைபடும். அண்ணா, அது எப்படி சாத்தியம்? இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. நல்ல கேள்வி ரவி. இது என்னவென்றால், நாடாளுமன்றத்துக்கும் லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடக்கும். அப்போ எல்லாருக்கும் முன்னே ஒரு வேலை மாறி மாறி பிரச்சாரம் பண்ணி டென்ஷன் இல்லையே. தேர்தல் நடக்கும்போது பெரிய நன்மைகள் இருக்கு. ஒன்றாவது, மொத்த செலவையும் மிச்சம் செய்யலாம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி செலவாகும். இரண்டாம், அரசாங்க வேலைகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து விடுகிறது. அதனால் திட்டங்கள் தடைபடும். எதுக்கெல்லாம் சிக்கல் இருக்கா? சிக்கல்கள் ஏராளம். ஒன்னாவது, அரசியல் அமைப்பு திருத்தணும். ஒவ்வொரு சட்டசபையின் காலமெல்லாம் ஒரே மாதிரியா வரணும். இரண்டாவது, இந்தியா ஒரு கூட்டாட்சி பெடரல் சிஸ்டம் நாடு. மாநிலங்களுக்கு தன்னாட்சி சுதந்திரம் இருக்கு. இதை ஒத்துக்கொள்வதா இல்லையா என்பது கேள்வி. மூன்றாவது, ஒரு மாநில அரசு முந்தையே கலைந்தால் அப்போது என்ன செய்யும்? இதற்கு தீர்வு இல்லையா? ஒரே நாளில் அனைத்து மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்த முடியாவிட்டாலும் பக்கத்தில் இருக்கும் சில மாநிலங்களை ஒன்றிணைத்து ஒரு கட்டமாக இது நல்லா அமையறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கணும் இல்லையா? ஆனா அவர்களுடைய மக்கள் தொகை குறைவாக இருக்கும். இந்தியா மாதிரி பெரிய நாட்டுக்கு இது ஒரு பெரிய சவால். இது நல்லா அமையறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கணும் இல்லையா? இது சாதிக்க அரசியல் கட்சிகள், மக்கள் மற்றும் நீதிமன்றங்கள் எல்லோருக்கும் ஒத்துழைப்பு தேவை. அது நடந்தால்தான் இந்த பெரிய திட்டம் முன்னேறும். சுந்தர் அண்ணா, நீ சொல்றதோடு ஒத்துப்போகிறேன். ஆனா இதை ஒரு சரியான திட்டமிட்டு செய்யணும். மக்கள் நலனுக்கு இது நல்லது. நினைக்கிறீர்கள்? ஒன்று குடியிருப்பு, ஒன்று தேர்தல். இந்தியாவுக்கு தேவைதானா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.